students, welcome to Maths Bank. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ட்ரையாங்கிள் லெசனோட கான்செப்ட் ரீகேப் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு போர்டில் உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த லெசன்லேருந்து எம்சிக்யூ கொஷின்ஸு கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ all the equalated triangles are similar or congruent. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிமிலர்னா என்ன, கான்கிரியன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரீகேப் பார்க்காதவங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிமிலர் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். இந்த சைட்ஸ் எல்லாம் சைடோட ரேஷியோஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். எல்லா கான்கிரியன்ட் சைட்ஸ், அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு சிமிலர்னா. இப்போ கான்கிரியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஆங்கிளும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கான்கிரியன்ட். இப்போ நம்ம ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ரெண்டு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளுக்கு என்னென்னா கண்டிஷன், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. அப்போ இது 60, எல்லா ஆங்கிளும் 60 60 இருக்கும். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் 60 60 இருக்கும். சைடு இந்த ட்ரையாங்கிளோட 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லா சைடுமே 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு இருக்கும். அப்போ இது ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். இப்போ இன்னொரு ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 சென்டிமீட்டர், இப்போ 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் உங்களுக்கு என்னது, ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் தான். அப்போ எல்லா ஈக்குவலேட் ட்ரையாங்கிளுக்கு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த 3 சென்டிமீட்டர் இது 5 சென்டிமீட்டர். அப்போ இதனோட ரேஷியோ பார்க்கும்போது 3/5. அப்போ இந்த சைடோட ரேஷியோ என்ன, 3/5. இந்த சைடோட ரேஷியோ என்ன, 3/5. அப்போ சைடோட ரேஷியோ எல்லாம் சேமாக இருக்கு. இப்போ ஆங்கிள் எல்லாம் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அப்போ நம்ம இது கரெக்ட் ஆன்சர் என்ன, சிமிலர். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சர்க்கிள்ஸ் வித் ஈக்குவல் ரேடி ஆர் சிமிலரா கான்கிரியன்ட். இப்போ நம்ம பார்க்கணும் சர்க்கிள்ஸ் வித் ஈக்குவல் ரேடி. அப்போ ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவல் ரேடியஸ் இருக்கிற மாதிரி. இப்போ ரெண்டு சர்க்கிள், அப்போ இதுக்கு நமக்கு 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், இந்த ரெண்டு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக சைஸ் எல்லாம் சேமாகவே இருக்கும். அப்போ அதனால நம்ம இதுக்கு என்ன எழுதணும், கான்கிரியன்ட். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ட்ரையாங்கிள் PQR similar triangle ABC, then PQ by dash dash by BC PR by dash இதான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது PQR, இது உங்களுக்கு சைட் ABC. இப்போ இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்னா என்ன கண்டிஷன், உங்களுக்கு ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன். இதுதான் உங்களுக்கு சிமிலரோட ரூல். இப்போ நமக்கு அதில் பார்க்கணும் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த PQவோட சைடு எது, கரஸ்பாண்டிங் சைடு எது, அப்போ இந்த PQவோட கரஸ்பாண்டிங் சைடு AB. அப்போ இதோட ரேஷியோ இதோட ரேஷியோ எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ PQ இந்த இடத்துல AB போடணும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் PQ, இங்கே இருக்கக்கூடிய AB. அப்போ PQ by ABன்னு எடுத்தா போதும். அதே மாதிரி இங்கே என்ன எடுத்திருக்காங்க, BC. BCங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த BCக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க செகண்டும் தேர்டும். அப்போ நமக்கு Bங்கிற இடத்துல இங்கே Q இருக்கு, Cங்கிற இடத்துல R இருக்கு. அப்போ நம்ம எழுதக்கூடியது QR. அந்த ஆர்டரும் நம்ம கரெக்டாக எழுதணும். இப்போ அடுத்தது PR. அப்போ PR, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர். அப்போ PRன்னு கொடுத்துருக்காங்க. அந்த PRக்கு நமக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது, உங்களுக்கு AC. அப்போ PR by AC. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். If the ratio of the perimeter of the two similar triangles is 4:25, then the ratio of the area of the similar triangles is. இதில் பார்க்கும்போதே நம்ம ஆன்சரை வச்சே டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 4:25 இருக்கு, இது நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளோட
ஏரியாவோட ரேஷியோ. அப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளும் இப்போ ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட பெரிமீட்டர் அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி divided by perimeter of triangle PQR the whole square. இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது வந்து பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4:25. அப்போ ஏரியா எப்படி இருக்கும்? இதை 4 ஸ்கொயர்டு. அப்போ 4 ஸ்கொயர்டு எது? 16. 25 ஸ்கொயர்டு எது? 625. இப்போ இந்த ஆன்சர் கரெக்ட் பி. இப்போ 16:625. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். In the figure, ST parallel to RQ, PS equal to 3 cm, SR equal to 4 cm. Find the ratio of the area of the triangle PST and the triangle PRQ. இதில் உங்களுக்கு இந்த ஃபிகரில் PS அப்படிங்கிறது 3 cm மார்க் பண்ணிக்கலாம். இப்போ SR அப்படிங்கிறது 4 cm. இப்போ கேட்ட கொஸ்டின் என்ன? Find the ratio of the triangle PST. நம்ம செப்பரேட்டாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட டிராயிங் போடலாம். இந்த பிஆர்கியூங்கிறது பெரிய ட்ரையாங்கிள், பிஎஸ்டிங்கிறது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு தனித்தனியாக ஃபிகர் போட்டுக்குவோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பிஎஸ்டி. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன உங்களுக்கு? பிஆர்கியூ. அப்போ இந்த பிஆர்கியூங்கிற ட்ரையாங்கிள் இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இது பி, இது ஆர், இது கியூ. இப்போ இதோட சைடு என்னவா இருக்கும் உங்களுக்கு? இது 3 + 4. அப்போ இது 7 சென்டிமீட்டராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 + 4 அதாவது 7 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். உங்களுக்கு இப்போ தியரம் படிச்சிருக்கீங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PST divided by area of the triangle PRQ equal என்னவா இருக்கும் சொல்லியிருக்கோம்? அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோட ஸ்கொயர் தான் அதோட ஆன்சர். அப்போ இந்த சைடு இதுக்கு எஸ், அதாவது பிஎஸோட கரஸ்பாண்டிங் சைடு இந்த இடத்துல எது? பிஆர். அப்போ உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? PS/PR the whole square. இதான் உங்களோட ஆன்சர். இப்போ இது என்ன ஆன்சர் வரும் பாருங்க உங்களுக்கு. இப்போ இது 3 ஸ்கொயர் டிவைடட் பை 7 ஸ்கொயர். அப்போ வாங்க ஆன்சர் 9/49. இப்போ இது எப்படி எழுதுவோம்? 9:49 எழுதுவோம். இப்போ உங்கள் ஆன்சர் எது? ஆப்ஷன் எது கரெக்ட்? ஏ. இப்போ இதோட ஆன்சர் 9:49. இதில் 6th கொஸ்டின். ட்ரையாங்கிள் ஏபிசி similar to triangle DEF such that 2AB is equal to DE and BC is equal to 8 cm. Then EF. உங்களுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து இங்கே வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு டிஇஎஃப். அந்த ஆர்டர் மாறாமல் அதே மாதிரி எழுதுங்க. அப்போ ஏ எங்கே போட்டிங்கன்னா அங்கே தான் டி போடணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டு சிமிலர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2AB is equal to DE கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த DEங்கிற இடத்துல நீங்கள் 2AB மார்க் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு EF BC கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த BC அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இப்போ உங்களுக்கு ஏபியோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது, எதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் சைடு நம்ம எடுத்துக்கலாம். நான் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர், இங்கே ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். இப்போ செகண்டும் தேர்ட் எடுத்தீங்கன்னா இங்கேயும் செகண்டும் தேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் தேர்ட் எடுக்கணும். அப்போ அந்த ஆர்டரை பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஏபியோட கரஸ்பாண்டிங் சைடு நமக்கு இந்த இடத்துல டிஇ. அப்போ 2 மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய சைடு எடுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி போடலாம், ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். அதாவது ஆர்டர் கரெக்டாக இருக்கணும்.
அப்போ இங்கே பின்னா பிங்கிற இடத்துல இ தான் இருக்கும். அப்போ பிசின்னா இஎஃப் தான் எழுதணும், எஃப்இன்னு எழுதக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஏபிங்கிறது என்ன இங்கே எழுதிக்கலாம். இப்போ ஏபியோட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது, இப்போ ஏபின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஇ அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க 2AB சொல்லிட்டு. அப்போ இங்கே உங்களுக்கு பிசி அப்படிங்கிறது 8. இப்போ இஎஃப் தெரியாது, அதனால இஎஃப் அப்படி எடுத்துக்கலாம். அதான் வந்து ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏபி கட் ஆகும் உங்களுக்கு. இந்த இஎஃப்ங்கிறது இங்கே வரும். அப்போ இஎஃப் ஈக்குவல் டு 8 × 2. அப்போ உங்கள் ஆன்சர் என்ன? இஎஃப் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது 16ங்கிறது? அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல 16 சென்டிமீட்டர் எழுதி. இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி similar to triangle PQR, perimeter of the triangle ABC is equal to 20 cm, perimeter of the triangle PQR is equal to 40 cm, and PR is equal to 8 cm, then find AC. இதை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், இதோட பெரிமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதோட பெரிமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர் இங்கே தான் பி இருக்கு. அப்போ ஏ எங்கே இருக்கும்? எங்கே இருக்கு மேலே போட்டிருக்கோம், அதனால பி இங்கே தான் போடணும். பிக்யூஆர் இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. இதோட பெரிமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி divided by perimeter of triangle PQR சிக்கல் என்னவா இருக்கும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ தான். அப்போ உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது கொடுத்துருக்காங்க? எந்த சைட் கொடுத்துருக்காங்க? இந்த சைடு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் மேலே எழுதியிருக்கோம்? ஏபிசின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஏபி இந்த பிஆரோட கரஸ்பாண்டிங் சைடு எது உங்களுக்கு? ஏசி தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன எழுதணும்? ஏசி பை இந்த பிஆர். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி 20 சென்டிமீட்டர். அப்போ 20 பை இது உங்களுக்கு 40 சென்டிமீட்டர். 20 பை 40 இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஏசி நமக்கு தெரியாது, ஏசி தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசி பை 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த கட் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்போ உங்களுக்கு ஏசி அப்படிங்கிறது ஏசி இஸ் ஈக்குவல் டு இந்த 8 இங்கே வரும். அப்போ 8/2. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ட்ரையாங்கிள் PQR similar to triangle XYZ, அப்போ perimeter of the triangle PQR is equal to 32 cm, perimeter of the triangle XYZ is equal to 48 cm, and PR is equal to 6 cm. அப்போ find XZ. அப்போ இதுக்கும் ஃபிகர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? PQR. அப்போ இதோட பெரிமீட்டர் என்ன உங்களுக்கு? 32. அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன? XYZ. அப்போ இதோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 48 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த PR அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எது ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? இப்போ XZ. அது எப்படி பண்ணலாம்? இப்போ இதே மாடல் தான் நமக்கு. அதனால நம்ம என்ன எழுதலாம்? உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR is equal to perimeter of the triangle, இங்கே bracket போட்டுக்கலாம், perimeter of the triangle XYZ. என்ன வரும் உங்களுக்கு? PR by XZ. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 32 by 48 is equal to the PRங்கிறது 6 by XZ. அப்போ இதோட ஆன்சர் இது உங்களுக்கு 16 டேபிளில் கட் பண்ணலாம். அப்போ இது 2 டைம்ஸ் வரும், இது உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும். இப்போ எக்ஸ் Z is equal to இது இங்கே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ 6 into 3/2. அப்போ இது 1 டைம், இது 3 டைம். இப்போ உங்கள் ஆன்சர் XZ equal to எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். இப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, 9 அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ டியில் தான் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? டிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க.
இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். given triangle ABC similar to triangle PQR. If area of the triangle ABC is equal to 81 centimeter, area of the triangle PQR is equal to 169 centimeter and AC is equal to 7.2 centimeter. Find PR. இதான் உங்களோட கொஸ்டின். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பிக்யூஆர். இப்போ அந்த நேம் மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசி, இது பிக்யூஆர். இப்போ இதோட ஏரியா உங்களுக்கு 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல ஏரியா அப்படிங்கிறதுனால கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபைண்ட் ஏசி கேட்டிருக்காங்க. ஏசிங்கிறது எங்கே இருக்குது? இந்த பார்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஏசிங்கிறது 7.2 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ணக்கூடியது பிஆர். இப்போ உங்களோட தியரம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கோம் நம்ம? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர், அதாவது ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சைடோட ரேஷியோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சைடோட கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோஸ் என்ன? இங்கே 7.2, அதாவது எந்த சைடு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்போ ஏசி பை பிஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணனா ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதா மீனிங். அப்போ நமக்கு இந்த இடத்துல 81 ஸ்கொயர் இருக்கு. அப்போ நமக்கு 81க்கு ரூட் எடுத்துக்கங்க. ரூட் 81 டிவைடட் பை ரூட் 169 ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். என்ன மீனிங்? டேக்கிங் ஆன் ஸ்கொயர் ரூட், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகும். அது எழுத வேண்டாம், 1 மார்க் கொஸ்டின் தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எழுதினா போதும். இப்போ 81ஓட ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் 9. அப்போ 169க்கு 13 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 9/13 ஈக்குவல் டு ஏசி எவ்வளவு? 7.2 டிவைடட் பை பிஆர். அப்போ இதில் பிஆர் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? 7.2 இன்ட்டு இந்த 13 இங்கே வரும், இந்த 9 இங்கே வரும். அப்போ பிஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல இது 1 டைம், இது எவ்வளோ இருக்கும்? 0.8 டைம்ஸ். அப்போ 0.8 இன்ட்டு 13. ஓகே, இப்போ 8 இன்ட்டு 13 என்ன ஆன்சர் உங்களுக்கு? 104 வரும். இப்போ இங்கே ஒரு டிஜிட் மூவ் பண்ணி வைக்கிறதுனால இதோட ஆன்சர் 10.4ன்னு வரும். இப்போ இந்த ஆப்ஷன் என்ன? சி தான் கரெக்டு. 10.4 சென்டிமீட்டர் இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் கொடுக்கலான் இருக்கேன்னா, இன்னும் எல்லா சாப்டருக்கும் நான் எம்சிக்யூ கொஷின் கொடுக்கலான் இருக்கேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.